जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्माவுக்கு जय। குருவுடைய பெருமையை பேசிண்டே இருக்கணும். குருவுடைய தியானத்திலேயே ஜன்மாவானது சாபல்யமுடையதாக ஆகின்றது. அந்த குரு தத்துவம் தான் இந்த ஜீவனுக்கு ஞானம் என்கின்ற ஒன்ன பரிபூரணமாக தருகின்றது. குருதேவர் காரணம் கொண்டுதான் இந்த ஜீவர்களுக்கு பகவான்ற ஒரு விஷயமே புரியாது, இல்லைன்னா புரியாது. குரு கீதால ருத்ரன் பார்வதி தேவிக்கு விதவிதமா குருவுடைய பெருமையை சொல்றார். வாழ்க்கையில யார் யார் எப்படி நடக்கணும், யார் யார்கிட்ட எவ்வாறு நடக்கணும்னு சொல்றோம். கணவன்னா அவன் மனைவியிடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றோம். மனைவியாகப்பட்டவள் கணவனிடத்துல எப்படி நடக்கணும் அதையும் சொல்றோம். பெற்றோர்கள் குழந்தைகளிடத்துல நடக்க வேண்டிய முறை, குழந்தைகள் அப்பா அம்மாவிடத்துல நடக்க வேண்டிய முறை, நண்பர்களிடத்துல நடக்க வேண்டிய முறை, சமூகத்துல நடக்க வேண்டிய முறைன்னு சொல்லி யார் யாரிடத்துல எப்படி இருந்தா ஆனந்தம் அப்படின்னு இருக்கு. அதே போல சத்குருவிடத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்ற முறையே ரொம்ப அழகா சொல்றார். பார்ப்பதற்கு சாதாரண மனுஷன் போல குரு இருந்தாலும் அவரிடத்துல நாம் இருக்க வேண்டியதான முறை ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இருந்தால்தான் உன்னதமான ஆனந்தத்தின் எல்லையை உணர முடியும். ஏன்னா சத்குருவானவர் எந்த விஷயத்தையும் மற்றவர்களை போல வாயை திறந்து சொல்றது கிடையாது. அவருடைய செய்திகள்னாலையும் ஜாடைகள்னாலையும் சில சங்கேத வார்த்தைகள்னால மட்டும்தான் சொல்றார். அந்த சத்குருவுடைய எண்ணங்களை பரிபூர்ணமா உணரணும். அவர்கள் மட்டும்தான் உலகத்தையே ஜெயிக்க முடியும். உலகத்துல பல பேர் நினைக்கிறா சத்குருவை உணர்றதுனால என்ன பிரயோஜனம், உணர்ந்தாத்தான் தெரியும் அது எவ்வளவு பிரயோஜனம் அப்படின்னு தெரியும். சத்குருவை உணர்ந்தவன் மட்டும்தான் தன்னை உணர்கின்றான். யார் தன்னை உணர்ந்துட்டானோ அவன் தான் லோகத்தையே உணர்ந்து அனுபவிக்கிறான், ஜெயிக்கிறான். அதனால அந்த குருவிடத்துல இருக்க வேண்டியதான முறைன்னு ஒண்ணு இருக்கா. அதுதான் ரொம்ப அழகா குரு கீதால சொல்றார். கர்மனா மனசா வாசா சர்வதா ஆராதயே குரும் தீர்க்கதந்தம் நமஸ்கிருத்திய நிர்லஜ்ஜோ குரு சந்நிதோ. எல்லாரும் நினைச்சிருக்கா குருனா எப்பயாவது ஒரு இடைவெளி பார்க்கணும், ஏதானும் ஒரு தடவை அவரிடத்துல பேசணும், ஏதானும் பிரச்சனை வந்துருந்தா அவ சொல்றதை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. அவ்வளவு தூரத்துல நம்ம குரு வச்சிருந்தோம்னா அவரும் அவ்வளவு தூரத்துல இருக்காராம். நம்ம குரு இடத்துல நெருங்கி போகணுமா. எப்படி நெருங்கி போகணும் அப்படின்னு கேட்டா கர்மனா மனசா வாச்சா சர்வதா ஆராதையே குரு. உலகத்துல நம்ம எல்லாரும் கர்மா பண்ணித்தான் ஆகணும். இந்த மனசு அது ஒரு பக்கம் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் வாக்கு, அந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்கள்னாலையும் எப்பொழுதும் குருவை ஆராதனம் பண்ணணுமா. அதாவது நம்ம காரியங்கள் பண்றோம் அப்படின்னா அந்த காரியங்கள் குரு உகக்கும்படியா இருக்கணும். குரு எந்த காரியத்தை உகக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த காரியம் பகவானுக்கு பிரீத்தியோ, எந்த காரியத்தினால இந்த ஜீவனுக்கு ஆனந்தம் கிடைக்குமோ அந்த காரியத்தை குரு செய்யலாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த காரியத்தை பண்ணணும். அது என்னடான்னு கேட்டா அந்த கர்மத்தினாலே அந்த கர்மாவனாலே குருவை நம்ம ஆராதனை பண்றோம். கர்மனா மனசா. இந்த மனசு மனுஷ வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியதன் அபூர்வமான ஒரு பொருள். இந்த மனசு அத்தனை அழகா குரு சிந்தனையிலேயே இருக்கணுமா. யாரிடத்தாவது பேசணும்னா கூட குருவை தியானம் பண்ணிட்டு பேசணுமா. குருவே இவரிடத்த பேச தெரியலையே, நீங்கள் வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசனா உள்ளுக்குள்ள குரு வழி நடத்துவார். அதனால அந்த மனசனாலையும் எப்பொழுதும் குருவை தியானம் பண்ணணும். கர்மனா மனசா வாச்சா. வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தைகள் யாரிடத்துல பேசினாலும் இந்த வார்த்தைகள் குரு ஆகா பரவாயில்ல அந்த குழந்தை என்ன பேசியிருக்கான், சரியா பேசியிருக்கான்னு சொல்லி ஆனந்தப்படும்படியா பேசணும். அப்படிதான் எத்தனையோ சிஷ்யர்கள் அவ்வளவுதான் பேசியிருக்கா. நிஜமாவே குரு ஆனந்தப்படும்படியான வார்த்தைகளை அவன் பேசுறானோ அவன் தான் பாக்கியவான். ஏதோ தானோ அப்படின்னு சொல்லி ஏதோ வார்த்தைகளை பேசுறவன் துர்பாகியவான். ஸ்ரீமத் பாகவதம் வியாசருடைய வார்த்தை.
நாரத மகரிஷி கொஞ்சம் சொன்னார், அப்பா இது விளாவரியா விஸ்தாரமா சொல்லுடா குழந்தைன்னு. உடனே அவ்வளவு அழகா அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் சொன்னார். கேட்ட உடனே நாரத மகரிஷி கண்கள்ல ஆனந்த பாஷம். எத்தனை அழகா பகவானுடைய விஷயத்தை என்று வியாசர் சொல்லியிருக்காரு, ஆனந்தப்பட்டார். அதே போல வால்மீகி கொள்ளைக்காரனா இருந்து ரிஷியா மாறினவர். அவர் கேட்கிறார், யார் குணவான், யார் நல்லவன், யார் வீரவன் அப்படின்னா கேட்கிறார். எல்லாத்துக்கும் சேர்த்து ராமன் ஒரு பதில் சொல்லி முடிச்சுட்டார். ஒரு 100 ஸ்லோகத்துல ராமாயணத்தை முடிச்சுட்டார் நாரத மகரிஷி. அவர் விஸ்தாரமா வால்மீகி மகரிஷி 24,000 ஸ்லோகங்களா பண்ணி முடிச்ச உடனே வால்மீகிக்கு எத்தனை ஆனந்தம் கிடைச்சதோ அதை விட பரமானந்தம் நாரத மகரிஷிக்கு கிடைச்சதா. அந்த மாதிரி சத்குரு ஆனந்தப்படும்படியான வார்த்தைகளை பேசணும். நம்ம ஜென்மால பிறந்தாச்சு, இன்னைக்கோ ஒரு காலத்துல மரணம் உண்டு. அப்பா அம்மா ஆனந்தப்படும்படியா பேசணும், அண்ணா ஆனந்தப்படும்படியா பேசணும், கணவன் மனைவி பந்துக்கள் நண்பர்கள் எல்லாருடைய ஆனந்தத்தை உத்தேசம் பண்ணிட்டு பேசும் பொழுது அவர்கள் ஆனந்தப்படுறா போல இருக்காளே ஒழியான பரிபூர்ணமா ஆனந்தத்தை கொடுக்கறதும் இல்லை, தானும் அனுபவிக்கிறதும் இல்லை. ஏன்னா சிலமே பிராதான்யமான மனுஷ ஜென்மாக்களா இருக்கா. ஆனா சத்குருவுடைய ஆனந்தத்தின் படி யார் பேசுறானோ அவனே பரமபாக்கியவான். அதனால கர்மனா மனசா வாச்சா சர்வதா ஆராதையே குரு. நம்முடைய கர்மத்தினாலையும் மனசினாலையும் வாக்கினாலையும் எப்பொழுதும் குருவை ஆராதனை பண்ணிட்டே இருக்கணுமா. இது போதுமா அப்படின்னு அதையும் சொல்றார். அடுத்ததும் சொல்றார், தீர்க்கதண்டம் நமஸ்கிருத்திய. தீர்க்கதண்டம் குருவுடைய திருவடிகள்ல விழணுமா. எப்படி கேட்டா தீர்க்கதண்டம் நமஸ்கிருத்திய நிர்லஜ்ஜோ குரு சந்நிதம். குருவுடைய சந்நிதத்துக்கு போயிட்டோம், அந்த சந்நிதிக்கு போயாச்சு அப்படின்னா உடனே வெக்கத்தை விட்டு இத்தனை பேர் என்ன பார்க்கிறாளே, நான் இப்ப சேவிக்கலாமா வேண்டாமா, லோகம் என்ன பழிக்குமோ அப்படின்னா யோசனை பண்ணப்படாத. ஏதானும் பொது இடங்கள்ல பார்த்தா கூட ஒரு பெரிய கூட்டம் இருந்தா கூட அந்த இடத்துல கூட குருவுடைய திருவடிகள் வெக்கத்தை விட்டு விழுந்து நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதெல்லாம் தேவையா? மனசுல இருந்தா போதாதா பக்தி? இப்படி பண்ணாதான் பக்தியா அப்படின்னு சில பேர் குதர்க்கமா கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் எனக்கு ஒன்னும் பெரிய பக்தியா தெரியல, பக்தின்றது மனசுல இருந்தா போதும்னு சொல்லலாம். ஆனா குருவுடைய திருவடிகள்ல எத்தனை தடவை சேவிச்சு எழுந்துக்கிறோமோ அத்தனைக்கு நமக்கு தானே ஆனந்தம். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும் தாம்பத்தியத்துல வெக்கம் இருக்கா? இல்லையே. அந்த விஷயத்துல வெக்கம் இல்லைன்ற பட்சத்துல குருவுடைய திருவடிகள்ல வேறது என்ன வெக்கம் வேண்டி கிடக்கு? வெக்கப்படக்கூடாத விஷயங்களுக்கெல்லாம் வெக்கப்படுறோம், வெக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு வெக்கப்படுறது இல்லையே. அதனால குருவுடைய திருவடிகள் வெக்கத்தை விட்டு விழுந்து நமஸ்கரிக்கணுமா. தீர்க்க தண்டம் நமஸ்கிருத்திய. எப்பேற்பட்ட ராஜாதிராஜனாக இருந்தாலும் குருவுடைய திருவடிகள் விழுந்து நமஸ்கரிச்சே ஆகணும், சேவிச்சே ஆகணுமா. எவ்வளவு பெரியவானா இருந்தாலும், பெரிய தனவந்தனாக இருக்கட்டும், பெரிய புத்திசாலியா இருக்கட்டும், ஆனா குரு முன்னாடி மிகவும் சாதாரணப்பட்டவன் தானே. ஏன்னா குரு அருள் இருந்தா தானே எம்பெருமானுடைய கிருபையே உணர முடியும். அதனால இந்த குரு அவ்வளவு விசேஷமா கொண்டாடணுமா. கர்மனா மனசா வாசா சர்வதா ஆராதையே குரும். தீர்க்கதண்டம் நமஸ்கிருத்திய நிர்லஜ்ஜோ குரு சந்நிதோ. வெக்கத்தை விட்டு குருவுடைய திருவடிகள்ல விழுந்துடுங்கோ. உங்களுடைய கர்மாக்களையும் மனசையும் வாக்கையும் குரு ஆராதனை மன்றத்துக்காக உபயோகப்படுத்துங்கோ. அப்பொழுது தெரியும் இந்த குருவுடைய பலம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.